வணக்கம் கன்னிராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? ராசி மண்டலத்தோட 6வது ராசியான நீங்க புதன் பகவான அதிபதியாக கொண்டவங்க. அறிவாற்றல், எதையும் நுணுக்கமா கவனிக்கிற குணம், மற்றவங்களுக்கு உதவி செய்யற அந்த தாராள மனசு, இதெல்லாம் தான் உங்களோட மிகப்பெரிய பலம். எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு நினைக்கிற நீங்க இந்த உலகத்துக்கே ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கீங்க. இந்த மார்ச் 2026 மாசம் உங்களுடைய அந்த உழைப்புக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் கிரகங்கள் என்ன மாதிரியான பரிசுகளை வச்சிருக்குன்னு ஒரு உற்ற நண்பனா உங்ககிட்ட மனசு விட்டு பேச போறேன். இந்த வீடியோவை நிதானமா கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் பொறுப்புகளும் பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரப்போகுது. பொதுவா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு முயற்சியால் முன்னேறும் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். கிரகங்களோட நகர்வை பார்த்தா சனி பகவான் இப்போ உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல மீனத்துல அமர்ந்து சப்தவச்சனியா அல்லது கண்டகச்சனியா செயல்படுறார். இதை கேட்டு நீங்க யோசிக்க வேண்டாம். ஏன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து உங்களோட கர்மஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார். சனி உழைப்ப கொடுத்தாலும் குரு அதன் பலனை தருவார். இதுதான் இந்த மாசத்தோட சுருக்கம். மத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கலையேங்கிற வருத்தம் கொஞ்சம் இருந்தாலும் உங்களுடைய திறமை இந்த மாசம் வெளியுலகத்துக்கு தெரிய வரும். சரி, முதல்ல உங்களோட வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். 10ல குரு இருக்கிறதால உத்தியோகத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் இந்த மாசம் தொடங்கும். ஆனா 7ல சனி இருக்கிறதால கூட்டு தொழில் செய்யறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். பார்ட்னர்ஸோட சின்ன சின்ன முரண்பாடுகள் வரலாம். நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேங்கிற அந்த பொறுமை உங்களுக்கு வேணும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா அக்கவுண்ட்ஸ், ஐடி துறை, எழுத்துத்துறை அல்லது ஏஜென்சி தொழில் செய்யறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் வந்து குவியும். மறைமுக எதிர்ப்புகள் வரலாம். ஆனா ராகு 6ஆம் இடத்துல பலமா இருக்கிறதால அந்த எதிர்ப்புகளை நீங்க ஈஸியா முறியடிச்சிடுவீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் உங்களுக்கு நிம்மதியான வரவு இருக்கும். 6ல் ராகு இருக்கிறதுனால பழைய கடன்கள் வசூலாகும் அல்லது வங்கி கடன்கள் சுலபமா கிடைக்கும். ரொம்ப நாளா தீராத ஒரு பணப்பிரச்சனை இந்த மாசம் ஒரு முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்துக்களை வித்து ஒரு புது முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா 12ல் கேது இருக்கிறதால ஆன்மீக செலவுகள் அல்லது புண்ணிய காரியங்களுக்காக பணம் செலவாகும். இத சுப விரயம்னு தான் சொல்லணும். ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க இந்த மாசம் கொஞ்சம் நிதானமா முதலீடு செய்யுங்க. யாரோ சொல்றாங்களேன்னு சொல்லி பெரிய தொகையை போட்டு நஷ்டப்பட வேண்டாம். முக்கியமா பெண்கள் மற்றும் வெளிநாட்டு யோகம் பத்தி பார்த்தா கன்னிராசி பெண்களுக்கு இது ஒரு ஆளுமை திறன் கூடும் மாசம். குடும்பத்துல உங்களோட முடிவுகளுக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பாங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ரொம்ப நாளா திருமண தடையால வருத்தப்பட்ட பெண்களுக்கு இந்த மாசம் நல்ல வரன் அமையும். 7ல சனி இருக்கிறதால வரன் திறனும் போது ஜாதக பொருத்தத்தை சரியா பார்த்துக்கோங்க. வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த மாசம் 100% வெற்றி கிடைக்கும். குறிப்பா ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இருந்து நல்ல வாய்ப்புகள் வரும். புதுசா வீடு கட்டணும் அல்லது மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சாதகமான நேரம். குடும்ப வாழ்க்கையில இந்த மாசம் ஒரு இன்பமான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிடிவாத குணங்கள் மாறி ஒருத்தர் அனுசரிச்சு போவீங்க. ஆனா 7ல சனி இருக்கிறதால வாழ்க்கை துணையோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அவங்களுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய பாதிப்புகள் வரலாம். பெற்றோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். பிள்ளைகளோட படிப்பை பத்தி ஒரு சந்தோஷமான செய்தி வரும். அது உங்க மனசுக்கு திருப்தியை தரும். உறவினர்கள் மத்தியில ஒரு கௌரவம் உண்டாகும். ஆனா தேவையற்ற பேச்சுகளை குறைச்சிக்கிட்டா வீண் மனஸ்தாபங்களை தவிர்க்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்க நீங்க வயிறு மற்றும் ஜீரண மண்டலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நேரம் தவறி சாப்பிடுறதால அல்சர் அல்லது அஜீரண கோளாறுகள் வரலாம். அதே மாதிரி 12ல் கேது இருக்கிறதால சிலருக்கு தூக்கமின்மை அல்லது தேவையில்லாத கனவுகள் வரலாம். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. உணவுல காய்கறிகள், கீரைகளை அதிகமா சேர்த்துக்கோங்க. தினமும் ஒரு சின்ன நடைப்பயிற்சி உங்க மனசையும் உடம்பையும் உற்சாகமா வச்சிருக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. மாணவ நண்பர்களுக்கு இது ஒரு மிகச்சிறப்பான மாதம். உங்க ராசிநாதன் புதன் அறிவை கொடுப்பார். 6ல் இருக்கும் ராகு தைரியத்தை கொடுப்பார். போட்டி தேர்வுகள் எழுத போறவங்களுக்கு இந்த மாசம் ரொம்பவே லக்கி. கஷ்டமான கணக்குகள் கூட உங்களுக்கு எளிதா புரியும். மார்ச் மாசம் பரீட்சை நேரம்ங்கிறதால உங்களோட முழு கவனத்தையும் படிப்புல திருப்புங்க. மத்தவங்க உங்களை குழப்ப பார்த்தாலும் நீங்க உங்க லட்சியத்துல தெளிவாயிருங்க. உங்களோட விடாமுயற்சிக்கு நிச்சயமா ஒரு பெரிய பரிசு காத்துட்டு இருக்கு.
இந்த மார்ச் மாதம் இன்னும் சிறப்பா அமைய நான் ஒரு சின்ன ஆலோசனையை சொல்றேன். புதன்கிழமை அன்னைக்கு மகாவிஷ்ணுவை வழிபடுங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கறது அல்லது ஓதுறது உங்களோட புத்தியை தெளிவாக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கிற பெருமாள் கோவில்ல இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சார்த்தி வழிபடுங்க. இது சப்தம சனியோட தாக்கத்தை குறைச்சு உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு தரும். முடிஞ்சா ஏழை மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான பொருட்களை தானமா கொடுங்க. பசுவுக்கு பச்சை புல் கொடுக்கிறது உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்கும். மொத்தத்துல இந்த மார்ச் மாதம் கன்னிராசிக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலனும் கௌரவமும் கிடைக்க போற மாசமா இருக்கு. சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் உங்களோட புத்திசாலித்தனத்தால அதை ஈஸியா கடந்துடுவீங்க. எதற்கும் கலங்காதீங்க. ஏன்னா இறைவனோட அருள் உங்களுக்கு எப்பவும் இருக்கு. நம்பிக்கையோட செயல்படுங்க. எல்லாம் நல்லபடியே நடக்கும். நன்றி.